மின்சாரம், தொலைத்தொடர்பு, அணுசக்தி ஆகிய முக்கிய துறைகளில் சைபர் தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்புள்ளதாக முன்னாள் வருவாய்த்துறை செயலாளர் சிவராமன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் மோடியின் டிஜிட்டல் இந்தியா குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிவராமன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் மின் தொகுப்பு மையம், தொலைத்தொடர்பு துறை, அணுசக்தி ஆகிய துறைகளில் தீவிரவாதிகள் சைபர் தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். சைபர் குற்ற செயல்களை தடுக்க நமது நாட்டில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்றும் அதனை வலுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிவராமன் கேட்டுக்கொண்டார். அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ பவர் சிஸ்டம்ஸ் இருக்குது, பவர் சிஸ்டம்ஸை அட்டாக் பண்ணலாம். பவர் சிஸ்டம் அட்டாக் பண்ணால் பூரா பவர் ஃபெயிலியர் ஆகிடும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸை சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு தான் இந்த சைபர் கிரைம் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இருக்குது. ஆனால் ஒரு டீமை வச்சுட்டு நாடு முழுவதும் பார்க்குறது கஷ்டம். அதனால் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதனால தான் சிலதுக்கு எல்லாம் நம்ம இன்டர்நெட்டுக்கு பதிலாக இன்ட்ராநெட் யூஸ் பண்ணணும். தாக்கி அது வழியாக அட்டாக் பண்ண முடியும்.